எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு கிட்ஸ் ஸ்பெஷல் பிரெட் மசாலா டோஸ்ட் எக்க வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில நான் வந்து 2 எக்க வந்து உடைச்சு ஊத்திக்கிறேங்க. நீங்க முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா, இதுக்கு பதிலா நீங்க வெஜிடபிள்ஸ சேர்த்துக்கிறலாம். அதுவும் ரொம்ப ஹெல்தியானது தான். முட்டைய உடைச்சு ஊத்துனதில நம்ம ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ்ன்றது ஒண்ணும் கிடையாது. காஞ்ச மிளகாய் வத்தல ஈரமில்லாத மிக்ஸில நல்லா பொடி பண்ணி எடுத்தா சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து தயார். இப்ப இது கூட ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறலாங்க. சிக்கன் மசாலா சேர்க்கும்போது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, அது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, ஃப்ரெஷ்ஷா அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறலாம். இது வந்து ரொம்ப 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 டேஸ்ட்டா இருக்கும். மிஸ் பண்ணாம கட்டாயம் வீட்ல வந்து செஞ்சு பாருங்க. ரொம்ப அருமையா இருக்கும். இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டு, இப்ப இத வந்து நல்லா பீட் பண்ணிக்கிறலாம். ஸ்கூலுக்கு வந்து காலையில குழந்தைங்க வந்து கிளம்பும்போது, நம்ம ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எந்திரிச்சு, இத நம்ம செஞ்சு குடுத்தோம் அப்படின்னா, நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா இத வந்து ஸ்பூன் அல்லது விஸ்க் வச்சு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கிறலாம். இப்படி பீட் பண்ணும்போது, அந்த முட்டையில வந்து நல்லா மசாலா எல்லாம் இறங்கும். இந்த சிக்கன் மசாலாக்கு பதிலா உங்க வீட்ல வந்து கரம் மசாலா சிக்கன் மசாலா இல்ல அப்படின்னா, நீங்க அதுக்கு பதிலா கொஞ்சமா ஒரு 1/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்து அப்படியும் நீங்க பண்ணலாம். அதுவும் நல்ல வாசத்தோட நல்லா இருக்கும். அதுவும் இல்ல அப்படின்னா, நீங்க வந்து மிளகாய் தூள், மல்லித்தூள் சேர்க்கலாம். பட் ஆனா சிக்கன் மசாலா சேர்க்கும்போது நல்லா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து ஒரு ஈரமில்லாத மிக்ஸியில வந்து நல்லா பொடி பண்ணி நல்லா வறுத்து பொடி பண்ண பிரெட் க்ரம்ப்ஸ் வந்து அங்க வீட்லயே ரெடி பண்ணதுங்க. அது அங்க தட்ல வச்சிருக்கேன். நான் பிரெட்ட வந்து இந்த மாதிரி ஆ ஃபிங்கர் மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன். நம்ம விரல் அளவுல கட் பண்ணி வச்சுட்டேங்க. அந்த மாரி பண்ணும்போது குட்டி குட்டியா இது பண்ணும்போது சாப்பிடும்போது நல்லா சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த எக் டிப்ல வந்து கோட் பண்ணிட்டு, சைட்ல நம்ம தட்டுல வந்து வச்சிருக்க பிரெட் கிரம்ப்ஸ்ல வந்து அத வந்து டிப் பண்ணிக்கிறலாம். டிப் பண்ணி நல்லா இத வந்து இந்த பிரெட்டோட மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க வந்து உங்களுக்கு வேணும் அப்டின்னா, நீங்க இத வந்து ஆ டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து டீப் ஃப்ரை பண்ணலங்க. ஷாலோ ஃப்ரை தான் பண்றேன். தவால போட்டு தான். மறுபடியும் இத வந்து லைட்டா அப்டியே இந்த எக் இதுல வந்து இது பண்ணிட்டு, நல்லா காயிற எண்ணெயில வந்து அதாவது 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, தோசை தவால வந்து அ நான் பிரெட்டு 2யும் வந்து 2 ஸ்லைஸா சேர்த்துக்கிட்டேங்க. சின்ன சின்ன ஸ்லைஸா. அடுப்ப வந்து மிதமான தீயில வச்சு, நல்லா 2 பக்கமும் நம்ம சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வீடே வாசமா மணமணக்கும். அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும். இப்ப ஸ்கூலுக்கு வந்து இப்ப தான் ப்ரீகேஜி போறாங்க, கிண்டர் கார்டன் போறாங்க அப்படின்னா, அந்த மாரி குட்டி குட்டி பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு குடுங்க. ரொம்ப ஹெல்தியானதும், அதேபோல கட்டாயம் வந்து அவங்களோட லஞ்ச் பாக்ஸ் வந்து காலியாகி வரும். இது கூட 2 ஆல்மண்ட்ஸ் வச்சு, கிஸ்மிஸ் அந்த மாரி வச்சு குடுத்தோம் அப்படின்னா, இன்னும் ஃபில்லிங்காவும் இருக்கும். நல்லா இத வந்து அ 2 பக்கமும் திருப்பி சுட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா, சூப்பரா தயாராயிரும். நைட்டு வந்து டின்னருக்கும் இத நீங்க வந்து சாப்பிடலாம். அப்படி இல்ல அப்படின்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம். நம்ம இன்னைக்கு இத வந்து கெட்சப்போட தொட்டு சாப்பிட்டோம். அவ்வளோ ஒரு டெம்ப்டிங்கா இருந்துச்சு. புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, கட்டாயம் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. பாய்.